உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 2024ஆம் ஆண்டு இந்திய பாராளுமன்ற தேர்தல் 19/4/2024ஆம் தேதி அன்று முதல் கட்ட தேர்தல் ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 5 கட்ட தேர்தல் முடிந்துவிட்டது. மொத்தம் 7 கட்ட தேர்தல். 25/5/2024, 1/6/2024 2 கட்ட தேர்தல் இருக்கிறது. 6ஆம் கட்டம் 7ஆம் கட்டம் தேர்தல் நிலுவையில் இருக்கிறது. ஆனால் இந்த தேர்தல் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? இந்தியாவின் பிரதம மந்திரி யார் என்பதை தேர்ந்தெடுப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட தேர்தல். காங்கிரஸ் ஒரு பக்கம், பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம், ராகுல் காந்தி ஒரு பக்கம், நரேந்திர மோடி ஒரு பக்கம் பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தேர்தல் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் இந்திய தேர்தல் தடைபடும், தாமதமாகும், தள்ளி போடப்படும் என்று அநேக தீர்க்கதரிசனம் கூறியிருந்தார். நான் கேட்கவில்லை, அவர் சொன்னது, அவருடைய வார்த்தைகள், கடவுளின் தீர்க்க தரிசனங்கள். அவைகள் எல்லாமே மாமனிதன் இம்மாற்றோர் உள்ள யூடியூப் சேனலில் எபிசோடில் ஒளிபெருக்கிறேன். மாமனிதன் இம்மாற்றோர் உள்ள யூடியூப் சேனலில் எபிசோடு 66 நாள் 19/4/2024, எபிசோடு 70 நாள் 30/4/2024, எபிசோடு 72 நாள் 6/5/2024, எபிசோடு 74 நாள் 8/5/2024, எபிசோடு 77 நாள் 18/5/2024 ஒளிபரப்பியிருக்கிறேன். பாருங்கள். தொடர்ந்தும் என் தேவனாகத்தை இப்போதே கூறிக்கொண்டு வருகிறார். இந்திய தேர்தல் தடைபடும், தாமதமாகவும், தள்ளிப்படப்படும். இவ்வாறு என் தேவனாய கர்த்தர் தொடர்ந்து இடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து பார்க்கலாம். 28/4/2024ஆம் தேதி என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். திக்கடக்குத்குத்கையிருந்த கரப்பப்புட்டு சுபேட்டே பர்றாண்டாமோடே மேரி கொத்திகரா இருந்துக்கா ஹடமா கணத்துடும் முழுதும் விவாதம் ஆதியிலே கொடுக்கப்பட்ட கொரோனா வைரஸ் மறைக்கப்பட்ட ஒழிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் வெளிப்படும் வெளிப்படும் வெளிப்படும். உலகமெங்கும், இந்திய தேசமெங்கும், தேசமெங்கும் இந்திய தேர்தல் தடைபடும் தடைபடும் தடைபடும். இதன் அர்த்தம் என்னவென்றால், ஆதியிலே கொடுக்கப்பட்ட கொரோனா வைரஸ், மறைக்கப்பட்ட ஒழிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் வெளிப்படும் வெளிப்படும் வெளிப்படும். ஆதியிலான 2019 கடைசி 2020 ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட கொரோனா வைரஸ் மறைக்கப்பட்டிருக்கிறது, இப்போது ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொரோனா வைரஸ் வெளிப்படும் வெளிப்படும் வெளிப்படும். உலகமெங்கும், இந்திய தேசமெங்கும், இத்தேசமெங்கும், இந்த உலகமெங்கும் வெளிப்படும், இந்தியாவில் வெளிப்படும், தமிழ்நாட்டில் வெளிப்படும். இந்திய தேர்தல் தடைபடும் தடைபடும் தடைபடும். 5 கட்டம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 6ஆம் கட்டம் முடியணும், 7ஆம் கட்டம் முடியணும். 7ஆம் கட்டம் முடிஞ்சாதான் முழுமை பெற்றது. இந்த தேர்தல் முழுமை பெற்றது. தடைபடும் தடைபடும் தடைபடும். இது என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனம். பொறுத்திருந்து பார்க்கலாம். 30/4/2024ஆம் தேதி என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். கடந்தோமே சுபடேமி தீமி பாதமாப்பா இருந்துக்க தூக்கி கட்டம் கடக்க கட்ட தொட்டோ ஓடி தேடி இருந்துட கொண்டு போதண்ட தேசம், இந்திய தேசம் கொரோனா வைரஸ் பரவுகிறது பரவுகிறது பரவுகிறது. இந்திய தேர்தல் தடைபடும் தடைபடும் தடைபடும். தாமதமாகும் தாமதமாகும் தாமதமாகும். கொரோனா வைரஸ் நிமித்தமாக இந்திய தேசம் எங்கும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படும்.
தேசம் இந்திய தேசம் கொரோனா வைரஸ் பரவுகிறது பரவுகிறது பரவுகிறது. இந்திய தேசத்துல கொரோனா வைரஸ் தமிழ்நாட்டில் இந்தியாவிலும் பரவுகிறது. இதுவரைக்கும் கொரோனா வைரஸ் இல்லாமல் இருந்தது. இப்போது KP2 KP1 ஃபிளிட்ங்கிற வெரைட்டிலேருந்து ஒமிக்ரானுடைய இது அது வந்து பிரித்து வந்தது. அது வந்து இப்போ பரவிட்டு இருக்கு. இந்தியா முழுவதும் நிறைய வந்திருக்குது. மகாராஷ்டிரா மட்டும் 150 பேர் பாதிப்பு இருக்கிறது. இப்போது தமிழ்நாட்டில் 324 பாதிப்பு இருக்கிறது. இது பரவுகிறது. கடவுளின் வார்த்தை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்திய தேர்தல் தடைபடும் தாமதமாகும் கொரோனா வைரஸ் நிமித்தமாக. இந்த இந்திய தேர்தல் 5 கட்டம் முடிஞ்சிருச்சு. 6-7 தடைபடும் தாமதமாகும் 3 சொல்லியிருக்காரு. கொரோனா காலத்தினால் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்திய தேசமெங்கும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படும். கொரோனா வைரஸ் வந்துருச்சுன்னா இந்தியா முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படும். 1/5/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். இடந்தட்ட தொட்டமே திக்கருக்கு கையிலிருந்து சுக்கிட்டை கூட்டத்தை டெக்கட்டா அக்கடான் தொட்டமே இடந்து தொகிடி திட்டிமே துபித்கிற்கு கையிலிருந்து சுக்கி டிக்கர் கட்ட போறோமே. இந்திய தேசம் கொரோனா வைரஸ் பரவுகிறது. இந்திய தேர்தல் தடைபடும். இந்திய தேசம் கொரோனா வைரஸ் பரவுகிறது. இந்திய தேர்தல் தடைபடும். தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் கொரோனா பரவி உண்மைதான். கொஞ்சமா பரவிட்டு இருக்கு. அதிகமாகணும், விசுவமா இருக்கணும். அப்பதான் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்துவாங்க. இது தடைபடும். நடக்கும். நம்பிக்கையோடு இருக்கிறேன். பொறுத்து பார்ப்போம். 5 கட்ட தேர்தல் முடிந்து விட்டது. 6ஆம் கட்ட தேர்தல், 7ஆம் கட்ட தேர்தல் பார்த்துக் கொள்ளலாம். பொறுத்து பார்ப்போம். 2/5/2024 அன்று காலை 7:45 முதல் 7:54 மணி வரை என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். உக்கிரிக்கு கையிலிருந்த அவகூடுந்தே திகடோடு மிடி திகடா அகூடு இருந்த கடந்ததொடொந்தடிக்கடி கட தடபாவண்டோட்டொந்தடிவி டிபோ 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 அக்கடந்த தொம்கெடு கிடக்க கட தொட்டந்தடிவி. இந்திய தேசத்திலும் அதிகமாகவே பரவுகிறது. இந்திய தேர்தல் தடைபடும். தாமதமாகும். இதன் அர்த்தம் என்னவென்றால் இந்திய தேசத்திலும் இத்தேசத்திலும் அதிகமாகவே பரவுகிறது. இது கொரோனா வைரஸ். தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் கொரோனா அதிகமாக பரவிக்கிட்டு இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம். இந்திய தேர்தல் தடைபடும். தாமதமாகும். இந்திய தேர்தல் தடைபடும். தாமதமாகும். பொறுத்து வந்து பார்ப்போம். 2/5/2024 அன்று இரவு 8:18 முதல் 8:28 மணி வரை என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். சுக்கிரிக்கு கையிலிருந்து கக்கரா துடமி தைக்கணுமா ஆகாரமாட்டோ தொலை கையிலிருந்து ஊகி டெகரா டாபோடோ தெம் டெரங்கிடங்கி மாதடோ சுக்கிரிக்கு கையிலிருந்து கப்பப்புரோரோமே. இந்திய தேசம் கொரோனா வைரஸ் பரவுகிறது. இந்திய தேசத்தின் தேர்தல் தடைபடும். தள்ளி போடப்படும். காரணம் கொரோனா வைரஸ். இந்திய தேசம் கொரோனா வைரஸ் பரவுகிறது. தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் கொரோனா வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது. அதிகமான ஊரடங்கு போடுவாங்க.
இந்திய தேசத்தின் தேர்தல் தடைபடும் 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 தள்ளிப்படப்படும் தள்ளிப்படப்படும் தள்ளிப்படப்படும். சரியான வார்த்தை. காரணம் கொரோனா வைரஸ். அந்த கொரோனா வைரஸ் அதிகமாகிடுச்சுன்னா இந்தியத்தை தடைபடும், நிப்பாட்டிடுவாங்க, தள்ளி போட்டுருவாங்க. ஒரு வாரமோ 10 நாள் தள்ளி போடுவாங்க. இது நடக்கிறதா நடக்கவில்லை என்பது என் தேவநாயக கர்த்தரின் வார்த்தை நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கை பொறுத்து பார்ப்போம். 3/5/2024 இன்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் குறித்திருக்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். சுக்கிடபாரோடும் தேடி மீதாடும் தீபி வாரமா பறந்துக்க ஒரு டபோடுமே திடுங்கிடத்திட்டுக்க ஏறந்தக்கா கொடும் மூடுமே டெகட அடந்தொடு தொட்டும் திடுங்கிடத்திட்டு மீதொடுமே. இந்திய தேர்தல் தடைபடும் 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 தள்ளி போடப்படும் தள்ளி போடப்படும் தள்ளி போடப்படும். கொரோனா வைரஸ் நிமித்தமாக இந்திய தேசம் உலக தேசமெங்கும் கொரோனா வைரஸ் பரவிக்கொண்டிருக்கிறது. வாதை மரணம் உலக ஜனங்களுக்கு அதிகம் அதிகம் அதிகமாகவே கொடுக்கிறேன். இந்திய தேர்தல் தடைபடும் 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 தள்ளி போடப்படும் தள்ளி போடப்படும் தள்ளி போடப்படும். கொரோனா வைரஸ் நிமித்தமாக 5 கட்டம் தடை முடிஞ்சிருச்சு. 6, 7 நடக்குமா நடக்காதா கடவுள் தெரியும். ஆனால் இந்திய தேர்தல் தடைபடும் தள்ளி போடப்படும். இந்திய தேசம் உலக தேசம் எங்கும் கொரோனா வைரஸ் பரவி கொண்டிருக்கிறோம். உண்மைதான். அமெரிக்கா, இங்கிலாந்து, சவுத் கொரியா, சிங்கப்பூர்னா 25,900 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு வாரத்திலே. இந்தியா, தமிழ்நாடு எல்லாத்தையும் கொரோனா வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது. உண்மைதான். வாதை மரணம் உலக ஜனங்களுக்கு அதிகமாகவே கொடுக்கிறேன். வாதை மரணத்தையும் கொரோனா வைரஸ் வாதையும் மரணத்தையும் உலக ஜனங்களுக்கு உலகத்தில் எல்லாத்துக்கும் அதிகமாக கொடுக்கிறேன் சொல்றாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். 4/5/2024 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் குறித்திருக்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். சுக்கிட்டக்க தடத்துக்கு தொடர்ந்துடும் அதத்தை தகராப்பட்டோ துந்தேரி குத்திரி திக்கிற்கு கையிருந்துக்க சுக்கி தகடம் தட்ட தண்ட தட்டு தண்டதை மாட்ட 2021 ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களை நீ நினைவு கூறுவாயாக. 2021 ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களை நீ நினைவு கூறுவாயாக. 2021 ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களை நீ நினைவு கூறுவாயாக. அந்நாள் வருகிறது. இந்திய ஜனங்கள் வேதனைப்படுவார்கள். கொரோனா வைரஸ் வாதையினால் மரண ஓலம் இந்திய தேசம் எங்கும் கேட்கும். தகனம் கேள்விக்குறியாகும் தகனம். இந்திய தேர்தல் தடைபடும், நிறைவேறாது, தாமதமாகும், தள்ளி போடப்படும். 2021 ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களை நீ நினைவு கூறுவாயாக. சொன்ன வார்த்தை 2021 ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களை நீ நினைவு கூறுவாயாக. 2021 ஆண்டு ஏப்ரல் மே மாதம் நினைவு கூறுவாயாக. 2021 ஏப்ரல் மே மாதத்தில் எப்படி இருந்தது? கொரோனா அதிகமாக இருந்தது. இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் கொரோனா அதிகமாக இருந்தது. ஒரு நாளைக்கு 4 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஒரு நாள் இருக்கா கடைசி உச்சக்கட்டம் வந்து 4,14,000 பேர். அந்த நேரத்தில் சுடுகாட்டில் எரிக்கிறதுக்கு இடமில்ல, தொடர்ந்து பணம் வெளியே காத்திருந்தது. ஆஸ்பத்திரியில் உள்ள பெட்டில் இடம் இல்லாமல் ஆம்புலன்ஸில் சிலிண்டர் வச்சுக்கிட்டு ஜனங்கள் காத்திருந்தாங்க. அவ்வளோ பாதிப்பு இருந்தது. அதே ஏப்ரல் மே மாதம் தான், அந்த ஏப்ரல் ஆரம்பிச்சது மே மாதம் உச்சக்கட்டம் தொட்டது. அதே மாதிரி 2024 நடக்கும்னு என் தேவநாயக கர்த்தர் கடவுள் சொல்கிறார். அந்நாள் வருகிறது. 2021 ஏப்ரல் மே மாதம் போல 2024 வரும் சொல்றாரு. இந்திய ஜனங்கள் வேதனைப்படுவார்கள் கொரோனா சுவாதினார்.
மரண ஓலம் இந்திய தேசமும் கேட்கும். சொன்ன வார்த்தை நான் சொல்லல, கடவுள் சொன்ன வார்த்தை என் வார்த்தை கிடையாது. எச்சரிக்கையா இருக்கும். நடந்தாலும் நடக்கும், நிச்சயமா நடக்கும். என்ன சொன்னாலும் நடந்திருக்குது. நான் நம்புறேன். நான் கொரோனா பற்றி விஷயம் போட்டிருக்கேன். நான் ஒரு எபிசோட போட்டிருக்கேன். இந்த பிளேலிஸ்ட் சரியா கொடுத்துருக்கேன் பாருங்க. மரண ஓலம்னா நிறைய இறப்பாங்க. என்ன தொட்டு நினைச்சு பாருங்க. எங்கெங்க மரணம் யாரா இருந்தாங்க. அது மாதிரி நிறைய இறப்பாங்க. HP பாலசுப்ரமணியம் இருந்தாரு, வசந்தகுமார் இருந்தாரு. பொறுத்து பார்ப்போம். தகனம் தகனம் கேள்விக்குரியாம தகனம் 2021 தகனம் கேள்விக்குரியா இருந்துச்சு. சுதாரில் பெரிய எரிக்கிறதுக்கு பணம் கிடைக்க இடம் இல்லாமல் இருந்தது. தகனம் தகனம் கேள்விக்குரியாம தகனம். இந்திய தேர்தல் தடைப்படும், நிறைவேறாது, தாமதமாக தள்ளிப்படும். இந்திய தேர்தல் இந்த கொரோனா வந்துருச்சுன்னா தடைப்படும், முழுமை பெறாது, 7 கட்டம் முடியாது, தாமதமாக தள்ளிப்படப்படும். இது கடவுளுடைய வார்த்தை. இது என் வார்த்தை அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய வார்த்தை. உலக ஜனங்களும் இந்திய ஜனங்களும் தமிழ்நாட்டு ஜனங்களும் தெரிந்து கொள்ள மாமனித இம்மாற்றோட யூடியூப் சேனல் ஒளிபெருக்கிறேன். இதுக்கு நிறைய எபிசோட் போட்டேன் நான். இப்போது முக்கியமானது கொரோனா சோர்வரும் சொன்னாரு. அது நிச்சயம் வருத்தம் போகிறது. உலகம் எங்கும் பரவி கொண்டு இருக்கிறது. திரும்ப வரும் உச்சகட்டத்துக்கு வரும். அது உறுதியானது. ஆனால் இப்போது இந்திய தேர்தல் தடைப்படும் சொல்லியிருக்கிறாரு. நான் நெருங்கிட்டு இருக்கிறது. 5 கட்ட தேர்தல் முடிந்து விட்டது. 6, 7 தான் இருக்கிறது. 25ஆம் தேதி 6ஆம் கட்டம், 1/6 7ஆம் கட்டம். நிச்சயமாக அதுக்கு முன்பாக கொரோனா வரணும், பரவணும், அதிகம் பாதிப்பு ஏற்படணும். இந்திய தேர்தல் தடைப்படணும்னா ஊரடங்கு போடப்படணும். நிச்சயமா ஊரடங்கு போடப்படாமல் எந்த தேர்தல் தடைப்படாது. தேர்தல் கமிஷன் முடிவு எடுக்கணும். தேர்தல் கமிஷன் முடிவு எடுத்தாத்தான் இந்திய தேர்தல் தடை பண்ண முடியும், தள்ளிப்பட முடியும். ஆனால் என் தேவனகத்தை சொல்லியிருக்கிறார். வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறும். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.